அனைவருக்கும் வணக்கம்ங்க. 5/5/2026 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாம் நீத்துங்க, தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. மாடு தஞ்சாவூர் குட்டையிலே பார்த்திங்கன்னா வட இந்திய ஊசி, அதாவது சாகிவால் செமன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் கொம்பு இல்லாமல் வந்திருக்குதுங்க. உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி உயரம் தான் இருக்குங்க. குட்டை மாடு. சினை 8 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா காலையில் 1.5, சாயங்காலம் 1, ஒரு நாளைக்கு ஒரு 2.5 லிட்டர் வரைக்கும் கறக்கும். ரொம்ப லோ பட்ஜெட்டில் தஞ்சாவூர் குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. மூணாம் நீத்துங்க, 8 மாதம் செனை, கால் அணைக்க வேண்டாம், 1.5 கறக்கும். நல்ல குணமான மாடு. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். லோ பட்ஜெட்டில் நாட்டு மாடு வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க, செனமாடாக வேணும், சந்தை மதிப்பிலேயே வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. விலை 23,000. சினை 8 மாதம், பல்லு கடைமுளைப்பு, ஈத்து மூணாம் நீத்து, பாலோட அளவீடு 1.1 சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி 100% ஏற்பாடு பண்ணி தர்றோமுங்க. ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்கிற விளக்கத்தையும் விலை நிலவரத்தையும் கேளுங்க. பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் திரும்ப கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றுக்கலாமுங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு இல்லை வண்டியில் வரும்பொழுது ஜாயிண்ட் வாடகை எல்லாம் பேசி இறுதி பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளையும் கன்றுகளையும் மீண்டும் மறு விற்பனையாக போட்டு நம்ம மறுபடியும் இன்னொருத்தட்ட அட்வான்ஸ் வாங்குற வரைக்கும் அந்த மாடுகள் முதல்ல கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் வித்துருச்சுன்னு சொல்லிவிட்டு 2 நாள் கழிச்சு மீண்டும் அதே மாட்டை பதிவாக போட்டு அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி பண்ணுற நிறைய தர்ம சங்கடங்களை எதிர்கொள்கிறோம். அதனால தான் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அரை மணி நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க. காலதாமதமாக எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டாங்கிறது தான் ஒவ்வொரு பதிவுலையுமே குறிப்பிட்றோமுங்க. அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாம் நீத்துங்க, காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸுங்க. 9 மாதம் சினைங்க, 20 நாளில் கன்று போட்டுரும். கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா 2.5 சொல்லியிருக்காங்க. ஒரு 4.5 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க. நல்ல குணமான மாடு. ஈத்து மூணாம் நீத்து, காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸு. கால் அணைக்க வேண்டியதில்லை. 2.5 கறக்கும். 20 நாளில் கன்று போட்டுரும். நல்ல குணம். 9 மாதம் சினையில் இருக்குதுங்க. உங்களுக்கு பால் தேவைக்காக மாடுகள் தேடிட்டுருக்குறீங்க, லோ பட்ஜெட் மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். விற்பனை விலை 41,000 ரூபாய்ங்க. நல்ல குணம்ங்க. ரொம்ப சாதுவாக இருக்குது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். அந்த பக்குவத்தில் இருக்குதுங்க. 2 மாடுகளினுடைய கலப்புங்கிறதுனால பாலோட அளவும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், பாலும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கறக்கக்கூடிய கால அவகாசமும் ஒரு 6 மாதங்கிறது ஒரு 8 மாதம் வரைக்கும் நெட்டி தான் கறக்குங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி எடுக்கலாம். விலை 41,000. ஈத்து மூணாம் நீத்துங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 10 மாதமான கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸ் கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமான கன்று, கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க. தாய்மாடு பார்த்திங்கன்னா ஒரு 5-10 லிட்டர் கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. தெளிவான கிடாரி கன்று, லோ பட்ஜெட் கண்ணுங்க. விலை 19,000 ரூபாய். வயசு 10 மாதம் ஆகுது. கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸு. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம சொல்கிற விலையும் விலை நிலவரமும் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை தானுங்க. நாங்களே குடல் புழு நீக்கம் பண்ணி அனுப்புகிறோங்க. தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டு தான் நம்ம அனுப்பி விடுறோம்.
அதனால் இன்னும் 2 மாதம் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணால் போதும். அனைத்து கயிறுகளும் புதுசு மாற்றி பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கிறோமுங்க. அதனால் ஒவ்வொரு பதிவுலையுமே வரக்கூடிய மாடுகளை 1க்கு 2 முறை நம்ம செக் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம். இடம் மாறுதல் ஏற்பட்டால் அது தீவன முறைகள் எடுக்கிறதுக்கு ஒரு 2 to 4 நாள் சராசரியாக ஆகுதுங்க. ஒரு நாளுக்கு மேலே தீவனம் எடுக்கலை, மூக்கு பகுதி வேர்க்காமல் ரொம்ப வறண்ட மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு காய்ச்சல் மாத்திரை பயன்படுத்துங்க. ஒரு 2 வருடம் இருக்கிற வரைக்கும் வயது உள்ள கன்றுகளுக்கு ஒரு காய்ச்சல் மாத்திரை ஒரு மாத்திரை கொடுக்கலாமுங்க, மெலோனெக்ஸ் ப்ளஸ். கூடவே செரிமானத்தை தூண்டுறதுக்காக ப்ரோவிசாக் அப்படிங்கிற மாத்திரை 2 மாத்திரை கொடுக்கலாங்க. இதே 2 வருடத்துக்கு மேற்பட்ட கால்நடைகளாக இருந்தால் 2 காய்ச்சல் மாத்திரை 4 ப்ரோவிசாக் மாத்திரை கொடுக்கலாமுங்க. அந்த ப்ரோவிசாக் அப்படிங்கிறது லைவ் ஈஸ்ட் கல்ச்சர், அதாவது செரிமானத்தை தூண்டக்கூடிய பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடியதுங்க. அதனால் அந்த மாத்திரைகளை கூட அனுப்பும் பொழுது மாடுகள் உடனே தீவனம் எடுக்கிறதுக்கான முயற்சிகளுக்கு வந்துடுங்க. இது கூட சப்போர்ட்டாக உங்களால் வாய்ப்பு இருந்ததுன்னா லிவர் டானிக் இந்த மாதிரியான கன்றுகளுக்கு ஒரு 30 ml கொடுக்கலாம். பெரிய கால்நடைகளுக்கு ஒரு 70 ml புறப்போகாமல் கொடுக்கலாமுங்க. இதெல்லாம் அடிப்படையான ஒரு முதலுதவிங்க. இதை செய்யும் பட்சத்தில் நம்ம ஒரு கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு 2000-3000 செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 100 ரூபா 150 ரூபாயிலேயே நம்ம கால்நடைகளை சரிப்படுத்திக்க முடியும். அது உடனேயும் ரெக்கவர் ஆயிருங்க. ஒரு மாடு ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுது, அந்த மாடு தீவனம் எடுக்காமல் இருக்குதுன்னா அது மீண்டும் இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு 10 நாள் ஆயிருங்க. ஆனால் ஒரே நாளில் கவனித்து அதை சரி பண்ணும்போது உடனே 2 நாளில் ரெக்கவர் ஆயிருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காராம்பசு கன்று காளை கன்றுங்க. கன்றுக்கான வயசு 20 நாள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க. தாடையில் மறை இருக்குது, ஆனால் நல்ல சூட்டிப்பான காளை கன்றுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 5000 ரூபாய்ங்க. 20 நாள் ஆன சுழி சுத்தமான காராம்பசு கன்று காளை கன்று, தாடையில் மறை இருக்குதுங்க. விலை 5000. கலப்பின மாடு நாட்டு மாடு இருந்து பால் ஊட்ட வைக்க முடியும்னா கண்டிப்பாக தேர்வு செஞ்சு வாங்குங்க. கன்று நல்ல மாடாக சேரும். மாட்டுக்கு மாடு கண்ணை வளர்த்திக்கலாம். கண்ணை பால் வெட்டும் பொழுது சரியான நேரம் பார்த்து விற்பனை செஞ்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபாயிலேருந்து ஒரு 20000 ரூபா வரைக்கும் விற்கலாம். அதை நம்ம வச்சுருக்கிற பக்குவத்தை பொறுத்து நம்மளால் பண்ண முடியுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 15 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ரெட் சிந்தி கிடாரிங்க. நல்ல பால் வர்க்கமான கிடாரிங்க. தொப்புள் இறக்கம் இருக்குது, நல்ல தோல் நைஸ் இருக்குதுங்க, மூக்கு குத்தி இருக்குது, நல்ல சன்ன வாளுங்க. கண்டிப்பாக தலைச்சனில் கண்ணுக்கு போக ஒரு நேரம் ஒரு 4 லிட்டர் கறக்கிற அளவு கறவை சேருங்க. இன்னொரு 6 மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வந்துடும். ஒரு வட இந்திய கிடாரி வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில், நல்ல தோல் நைஸில், நல்ல பால் நரம்பு தாரையோட தொப்புள் இறக்கத்தில், காம்புகள் அமைப்பில் தெளிவில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி 100% பண்ணி தர்றோங்க. வண்டி வாகனம் அமையிறதுக்கு ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு 2 to 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க. இதனுடைய விற்பனை விலை 29000 ரூபாய்ங்க. வயசு 15 மாதம் ஆகுதுங்க. ரெட் சிந்தி கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற ஒரு நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 4 வருடங்கள் ஆன பொங்குனூர் குட்டை காளைங்க. சுழி சுத்தமான காளைங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க.
நம்மளுடைய நண்பர் அவங்க 1,25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய மாடுகள் ஒரு 3-4 மாடுகள் சினை உறுதி செய்யப்பட்டதுனால மீண்டும் மறு விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க. தற்போதைக்கு அவங்க குறிப்பிட்ட விலை வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய் விலை குறிப்பிட்றாங்க. இதிலிருந்து கொஞ்சம் அனுசரித்து தரப்படுங்க. ப்ரீடிங்காக பொங்கனூர் காளை தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நிறைய பேர் கேட்குறாங்க பொங்கனூரில் வந்து மாடுகள் வேணும், கன்றுகள் வேணும்னு. ஆனால் இனச்சேர்க்கைக்கு காளை நம்மகிட்ட குட்டை மாடுகள் இருந்ததுன்னா தாராளமாக பொங்கனூர் கன்றுகள் நம்மளே எடுத்துக்கலாமுங்க. ஏன்னா பொங்கனூரில் போய் நம்ம வந்து நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கன்றுகள் எடுக்கும் பட்சத்தில் ஒரு கன்று 20,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் விலை குறிப்பிட்றாங்க. அதனால் உங்களுக்கு பொங்கனூர் காளை மேட்டிங்க்கு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விலை 70,000 ரூபாய்ங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. 1,25,000 ரூபாய்க்கு வாங்கினது 4 மாடுகள் செனை பண்ணியிருக்குங்க. இனவர்த்தி பயன்பாட்டில் மட்டும்தான் இருக்குது. பாய்ச்சல் மரளி இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு எடுக்கலாமுங்க. அடுத்து வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 3ஆம் நீத்துங்க, பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 20 நாள் ஆன காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. நல்ல ஒரு பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. நல்ல ஹெவி சைஸ் மாடு. கன்று வந்து அருமையான காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சிட்டா எந்த தொந்தரவும் இல்லை. குண்டாவை கீழே வச்சு கறந்துகிட்டே இருக்கலாம். காலையில் ஒரு 2.5, சாயங்காலம் ஒரு 2, ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் வரைக்கும் கறவை வருங்க. மாடு கன்று 2 சொல்லி சுத்தம். காங்கை மாடு விரும்புகிறவங்க பெருங்கூட்டு மாடாக இருக்கணும். நல்ல குவாலிட்டியான கண்ணாக இருக்கணும். பாலும் நல்லா இருக்கணும். பூங்காம்பாக இருக்கணும். எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாம். மாடு மட்டுமே சந்தை மதிப்பாக 55,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபா வரைக்கும் சந்தையில் விற்குங்க. கன்றுக்குட்டி குறைஞ்சபட்சம் 6,000 ரூபாயிலேருந்து ஒரு 8,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. சந்தை மதிப்பில் ஒரு கன்று மாடு பாலை கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகாத விலையில் காங்கை மாடுகள் வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறனால நம்ம குறிப்பிட்றோமுங்க. ரெட்டத்திமிழுங்க, ரெட்டநாடி உடம்பு, கண் அருமையான கண்ணுங்க. நல்ல நெட்டு வெட்டில் காலக்கண்ணு குவாலிட்டியில் இருக்குது. விலை 65,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. வந்தும் கறந்து பார்த்தும் எடுத்துக்கலாமுங்க.
இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க 3ஆம் நீத்துங்க ஜெர்சி மாடுங்க. இது ஒரு பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால நம்ம பதிவில் கொண்டு வர்றோம். கன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கன்று, கிடாரி கன்றுங்க. கன்று போட்டு 3.5 மாதங்கள் டு 4 மாதம் ஆகுதுங்க. கிடாரி கன்றுங்க. கறவைக்கு காலாணிக்க வேண்டியதில்லை. பால் வந்து பார்த்திங்கன்னா இளங்கன்னில் வந்து நேரம் 10 லிட்டர் கறந்த மாடுங்க. ஒரு பண்ணையில் இருந்தனால போதிய பராமரிப்பு இல்லாதனால தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்தோடனே நம்ம கறக்கிறோம். காலையில் ஒரு 4.5 லிட்டர் வரைக்கும் இருந்துச்சுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தம், ஹெவி சைஸில் ஜெர்சி மாடு. கன்று வந்து கிடாரி கன்று. நல்லா சப்ளை வச்சா இப்போவும் ஒரு 5 டு 6 லிட்டர் வேலைக்கு கொண்டு வரலாமுங்க. ஒரு 4 நாள் டு 5 நாள் டைம் கொடுக்கணும். மாட்டுக்கு இன்னும் செனை ஊசி போடலைங்க. கன்று மாடு இரண்டும் சேர்த்து 45,000 ரூபாய் விலைங்க. சந்தை மதிப்பிலேயே இருக்குதுங்க. இதே மாடு ஒரு 3 மாதங்க நிறை செனையில் 95,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. தற்போதைக்கு பாதி விலையில் நம்ம கொடுக்குறோம். யாரோ ஒருத்தருக்கு பயன்படணும். ஜெர்சி மாடு தேவைப்படுறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம். விலை 45,000. கன்று கிடாரி கன்று, ஜெர்சி கன்று, மாடு கன்று 2 சுழி சுத்தம். இப்போதைக்கு 4.5 நல்லா தாலி வச்சு நல்லா பண்ணால் 6, 5, 11 லிட்டர் வரைக்கும் கொண்டு வர முடியுங்க. தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க.